3 நாள் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி வாஷிங்டனில் கூகுள், ஆப்பிள், மைக்ரோசாப்ட் உள்ளிட்ட நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள் மற்றும் பல்வேறு தொழில் அதிபர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவில் தொழில் தொடங்க முன்வர வேண்டும் என்றும், ஏற்கனவே தொழில் செய்யும் நிறுவனங்கள் முதலீட்டை அதிகரிக்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். இந்தியாவில் தொழில் செய்ய வசதியாக ஜிஎஸ்டி உள்ளிட்ட 7000க்கும் மேற்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக கூறிய மோடி, இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியால் இரு நாடுகளும் பயன்பெறும் என்று தெரிவித்தார். இதையடுத்து பேசிய கூகுள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை, இந்தியாவில் முதலீட்டை மேலும் அதிகரிக்க ஆர்வமுடன் இருப்பதாக தெரிவித்தார். வெர்ஜீனியாவில் அமெரிக்க வாழ் இந்தியர்களிடையே உரையாற்றிய பிரதமர் மோடி, கடந்த 3 ஆண்டு பாஜக ஆட்சியில் ஒரு ஊழல் குற்றச்சாட்டையும் கூற முடியாது என்று தெரிவித்தார். ட்விட்டர் மூலம் கோரிக்கை விடுப்பவர்களுக்கு நள்ளிரவில் கூட வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் உதவி வருவதாக பாராட்டு தெரிவித்தார். வெளிநாடுகளில் சிக்கித் தவித்த 80,000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் பத்திரமாக நாடு திரும்ப சுஷ்மா ஸ்வராஜ் உதவி உள்ளதாக கூறிய மோடி, சமூக வலைதளங்கள் தற்போது மிகவும் சக்தி வாய்ந்ததாக உருவாகியுள்ளதாக தெரிவித்தார். இந்திய ராணுவம் நடத்திய சர்ஜிக்கல் தாக்குதல் மூலம் இந்தியாவின் இறையாண்மையை உறுதி செய்துள்ளதாகவும், சர்ஜிக்கல் தாக்குதலை எந்த நாடும் தவறாக சொல்லவில்லை என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். சர்ஜிக்கல் தாக்குதல் பாகிஸ்தான் மண்ணில் இருந்த தீவிரவாத முகாம்களை அழிக்க இந்தியா எடுத்த மிகப்பெரிய நடவடிக்கை என்று கூறிய மோடி, உலகம் ஒரே குடும்பம் என்று கருதுவதாகவும், சர்வதேச சட்ட திட்டங்களுடன் இந்தியா பிணைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வெள்ளை மாளிகையில் அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். சுமார் 5 மணி நேரத்திற்கும் மேலாக அதிபர் டிரம்புடன் செலவழிக்கவுள்ள பிரதமர் மோடிக்கு வெள்ளை மாளிகையில் உற்சாக வரவேற்பு மற்றும் விருந்தளிப்பு நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதையடுத்து இரு நாட்டு தலைவர்களும் H-1B விசா, இருதரப்பு உறவுமுறை, பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு, வணிக உறவுமுறை உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகள் குறித்து ஆலோசனை நடத்துவார்கள் என்று கூறப்படுகிறது.